So dear student, yesterday in the RRB வந்திருக்குல்ல IBPS RRB officer and clerk examination சம்மந்தப்பட்ட நிறைய டவுட்ஸ்லாம் நீங்கள் சிஎஸ்பி ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்டும் பண்ணாங்க. இது என்ன பண்ணன்னு கேட்டாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. சரியா? ஸோ நாங்கள் சிஎஸ்பிக்கு வந்துட்டு சிஎஸ்பி ஸ்டுடியோவில் தான் பேசுகிறோம். அது லாக்டவுனில் வர முடியாமல் இருந்தால் வேறு ஒரு போர்டில் போட்டு கிளாஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? எஸ்டர்டே அது ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு டிலே ஆகிடுச்சு. டுடே ஹவு டு அப்ளை அது சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ப்ளஸ் உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் இதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மட்டும்தான் கால் பண்ணக்கூடாது. தேவைன்னா நானே கூப்பிட்டு பேசுவேன் உங்களுக்கு. சரியா? உங்களுக்கு கரெக்டாக சொல்ல முடியாது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண முடியாதுன்னா நானே கூப்பிட்டு பேசுவேன் உங்களுக்கு. டெக்ஸ்ட் பண்ணாதீங்க, எஸ்எம்எஸ் பண்ணால் அதில் இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது உங்களுக்கு. வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. சரியா? அப்ளை பண்ண டவுட் எதாக இருந்தால் பண்ணுங்கள். அது ஃபர்தராக பண்ணிவிட்டு டுமாரோ நம்ம ஹவு டு ப்ரிப்பேர் எக்ஸாமினேஷன் ஹவு டு ப்ரிப்பேர் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணி என்ன பாஸ் பண்ணலான்றது விஷயங்களை பார்ப்போம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரிலிமினரி போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க இல்லையா? அது கண்டக்ட் பண்ணுவாங்க. டிலே ஆகுது, அவ்வளோதான். அந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட்டு பண்ணுவாங்க நமக்கு. சரியா? ஸோ உங்களுக்கு IBPS ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அண்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு மல்டிபர்பஸ்னால் ஒரே விஷயம் கிடையாது, இல்லை டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஆஃபீஸர் ஸ்கேல் 2, 3லாம் இருக்கு இல்லையா? ஸ்கேல் 2, 3 இருக்குது, நாங்கள் அப்ளை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி டவுட்ஸுக்கு நிறைய சொல்கிறாங்க. இதில் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டு எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் இந்த ஸ்கேல் 1, 2, 3 இருக்கு இல்லையா? இதில் எனி ஒன் ஆஃப் த போஸ்ட்டு தான் அப்ளை பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் எக்ஸாமினேஷன் டேட்டு தாங்க, கிளாஸ்லாம் ஆகாது. பட் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரே எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. எனி ஒன். பட் என்னோடய சஜஷன் ஸ்கேல் 1 அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல் 2, 3 எல்லாமே சப்போஸ் நீங்கள் ரீஜனல் ரூரல் பேங்க்கில் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் கிரேட் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வித் எக்ஸ்பீரியன்ஸ்னு இதில் ஆஃபீஸர் இந்த 2, 3லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸ்கேல் 2, 3லாம் அவங்களே ட்ரை பண்ணிவிட்டு, ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த பேங்கிங் ஃபீல்டு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் ஒரு ஐடியாஸ்லாம் இருக்குல்லையே, அவங்க அதை தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணாண்டு. ஆல்சோ வேகன்சி லெஸ் தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா பண்ணலாம். சப்போஸ் ஏஜ் வைஸ் நீங்கள் ஸ்கேல் 1க்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னா இந்த ஸ்கேல் 1, 2, 3 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணலாம். அதையும் பார்த்துக்கணும். சரி, இது சம்மந்தமாக நான் சொல்கிறது அப்படியே எடுத்துக்கூட டவுட் இருந்தால் உடனே வாட்ஸ்அப் பண்ணிடணும். எனக்கு இதான் ஏஜ் இருக்குது, நான் அந்த கேட்டகரியில் வரேன், எனக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா கிடைக்காதான்ற மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பாருங்கள். புரியலாம், உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரி, நான் சொல்கிறது ஸ்கேல் 1 தான் அந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும் உங்களுக்கு, அந்த ஏஜ் இருக்கு இல்லையா? சப்போஸ் நீங்கள் 35 இயர்ஸ் ஓல்டு ஆகிட்டீங்க அப்படின்னா எலிஜிபிள் ஸ்கேல் 1க்கு வர மாட்டேங்க. ஸ்கேல் 2, 3 வருவீங்க பாருங்கள், வித் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு ட்ரை பண்ணலாம் நீங்கள். சரியா? அது அக்கார்டிங் டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் டிஃபர் ஆகுங்க. கன்ஃபார்ம் பண்ணிங்க. சரியா? நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள். எ கேண்டிடேட் கேன் அப்ளை மோர் தென் ஒன் போஸ்ட்டு தட் இஸ் கேன் அப்ளை ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அண்டு கேன் அப்ளை போஸ்ட்டு ஆஃபீஸர். அவர் கேண்டிடேட் கேன் அப்ளை போஸ்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, தட் இஸ் எனி ஒன் ஸ்கேல் 1, 2 or 3 எனி ஒன் தான் அப்ளை பண்ண முடியும். சரி, அது இப்போ மட்டும் இல்லை, ஆல்வேஸ் அப்படி தான். அது ப்ரீவியஸ்லி கண்டக்ட் பண்ணாங்களே, ஆல்வேஸ் அப்படி தான் அது. அண்ட் கேண்டிடேட் அப்ளை செப்பரேட்லி, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் செப்பரேட்டாக பே பண்ணணும். இன்ஃபர்மேஷன் சார்ஜ் எல்லாமே செப்பரேட்டாக தாங்க வரும் உங்களுக்கு. சரியா? இந்த எக்ஸாமினேஷன் எலிஜிபிலிட்டி, ஏஜ் வைஸ் எலிஜிபிலிட்டி இருக்கு இல்லையா? இது சம்மந்தப்பட்டது வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. நான் எலிஜிபிளாக இங்கே டீட்டெயிலாக இருக்குது பாருங்கள் இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஸ்கேல் 1 ஆஃபீஸர், அது ஸ்கேல் 3, ஸ்கேல் 2லாம் இருக்கு இல்லையா? பாருங்கள், ஆஃபீஸர் ஸ்கேல் 3, ஸ்கேல் 1, ஸ்கேல் 2க்கு ஆஸ் யூஷுவல் எலிஜிபிள் என்னவோ அதே தாங்க. இந்த ஸ்கேல் 3, ஸ்கேல் 2லாம் இருக்கு இல்லையா? ஏஜ் ஆஸ் ஆன் ஜூன் 1 போட்டிருக்கு பாருங்கள், ஜூன் 1, 2021. ஸ்கேல் 3 ஆஃபீஸர் அபோவ் 21, பிலோ 40. சப்போஸ் நீங்கள் மல்டிபர்பஸ் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அண்டு ஸ்கேல் 1 ஆஃபீஸர் நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா இதை பண்ணலாம். அப் டு பிலோ 40 சொல்கிறாங்க. அப் டு 40 இருக்கலாம் மீனிங் இல்லையா அதுக்கு? கேண்டிடேட் ஷுட் நாட் பீன் ஏர்லியர், தட் இஸ் டேட்டா பர்த்துக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நான் எலிஜிபிளாக இங்கே இருக்கே, பிஃபோர் ஆஃப்டர் டேட்டா பர்த்து போட்டிருக்காங்க. இந்த டேட்டா பர்த்துக்குள்ளே வருதான்னு பாருங்களேன். அது சில பேர் இதான் என் டேட்டா பர்த்து, நான் எலிஜிபிளானு நீங்கள் சில வாட்ஸ்அப் பண்ணுறீங்க இல்லையா? இந்த டேட்டுக்குள்ளே வருதான்னு பாருங்கள். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லையா? நீங்கள் பார்த்துக்கலாம் அதெல்லாம். அண்டு மேனேஜர் பாருங்கள், 21 அண்டு பிலோ 32. இந்த மேனேஜர் ஸ்கேல் 2 போட்டிருக்காங்க மேனேஜர். இது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இதுக்கெல்லாம். சரியா? நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட்டு. தட் இஸ் இப்போ ஸ்கேல் 1 இங்கே போட்டிருக்காங்க பாரு, ஸ்கேல் 1 மேனேஜர் அபோவ் ஸ்கேல் 1 ஆஃபீஸர்
above 18 and below 30 போட்டிருக்கு இல்லையா, டேட் ஆஃப் பர்த்துங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஆஃப்டர் பிஃபோர் சோன்ஸோ மென்ஷன் பண்ணியிருக்கா. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு பிலோ 18, பிட்வீன் 18 and 28ங்க. சில பேர் இப்போ எஸ்பிஐ கிளர்க் எழுதும்போது 20 years எலிஜிபிள் எழுதும், எலிஜிபிள் இல்லாமல் தானே போனீங்க, ரொம்ப வருத்தப்பட்டீங்களே. இப்போ 18 years இருந்தாலே பண்ணலாமே நீங்கள். டேட் ஆஃப் பர்த்து 2nd June 1993, லேட்டர் தட் இஸ் 1st June 2003. அந்த பிட்வீன் அந்த கேப்பில் இருக்கலாம் பாருங்கள். 18 to 28 எலிஜிபிள் இருக்கீங்க. இப்போ லாஸ்ட் இயர் மேக்ஸிமம் எஸ்பிஐ அப்ளை பண்ணும்போது எல்லாமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளர்க்கில் ஏஜ் எல்லாமே கம்மியாக இருந்தீங்க. சீக்கிரமாக ட்ரை பண்ணுறீங்க இல்லையா, எனக்கு 20 பட் 21 எலிஜிபிலிட்டி ஃபீல் பண்ணுங்க இல்லையா. இப்போ 18 இயருக்கு அப்ளை பண்ணுங்களேன். அங்கே டேட் ஆஃப் பர்த் இருக்குது பாரு, உங்கள் டேட் ஆஃப் பர்த் இந்த பிட்வீன் வருதான்னு பார்த்துங்களா அது. ஓகேவா. ஏஜ் தட் இஸ் ரிலாக்ஸேஷன். சப்போஸ் உங்களை சம்படி அபோவ் 28 போயிடுச்சு, இந்த அபோவ் 28 ஆகிடுச்சுன்னா எலிஜிபிள் வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா, உங்களில் இந்த எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 5 years ரிலாக்ஸேஷன் இருக்குது பாருங்கள். இது சம்மந்தப்பட்டதெல்லாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லும்போது அங்கேயே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அது ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அது எலிஜிபிள். நீங்கள் அது பர்மனெண்ட் அவ்வளோதான். அண்டு நீங்கள் அதர் பேக்வர்டு கிளாஸ் ஓபிசி சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணணும். யாரெல்லாம் ஓபிசி கலெக்ட் பண்ணணும், பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா உங்கள் கேட்டகரி ஓபிசி கேட்டகரியில் வருதான்னு பாரு. 8.5 lakhs அந்த ஓபிசி ஃபேமிலி இன்கம், இயர்லி இன்கம் 8.5 lakhs இருக்கணும் உங்கள் ஃபேமிலி இன்கம். அந்த பிசி எம்பிசியாக இருக்கணும். சில கேட்டகரிக்கு தரமாட்டாங்க. அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வீடியோவில் இப்போ இண்டிபெண்ட்டாக சொல்லியிருக்கேன். சம்மந்தப்பட்டது அதை வந்து வாட்ஸ்அப் பண்ணலை, சில இது நான் பேச முடியாத பிளேஸில். சரியா, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அது நீங்கள் எலிஜிபிளான்னு பார்த்துங்க. இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் 3 years எலிஜிபிள், 31 வரைக்கும் எலிஜிபிள். நீங்கள் பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா 28 + 3 31 எலிஜிபிள் ஆகிறீங்க இல்லையா. எஸ்சி எஸ்டி வந்து +5 33 வரைக்கும் எலிஜிபிள் ஆகிறீங்க பாருங்கள். இந்த பர்சன் டிசேபிலிட்டிலாம் இருந்தால் 10 years எலிஜிபிளுங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ்லாம் இருந்தால் இங்கே பார்த்துங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ்லாம் இருந்துன்னா இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்துங்க. சரியா. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஸ் ஆன் 28 June 2021 அதுக்குள்ளே உங்கள் ரிசல்ட் வந்துடுச்சான்னு பார்த்துங்க. 28 June 2021 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணணும். நீங்கள் பாஸு அப்படின்னு பாசிபிள் இருக்கா. சில பேர் கொரோனாவிலே படித்து பாஸ் பண்ணியிருப்பீங்க, செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் பண்ணியிருப்பீங்க. அது இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. அது உங்கள் ரிசல்ட் நான் டிகிரி பாஸ் அப்படின்றது June 28 ஆஸ் ஆன் 2021 இருக்கணும், அவ்வளோதான். இன்னும் 2000 June வரலையே, ஏன்னா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற டேட் ஒன்று இருக்கு இல்லையா. இந்த டேட்டுக்குள்ளே ரிசல்ட் அனௌன்ஸ்டு பாஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. உங்கள் சர்டிஃபிகேட்டாக மார்க் ஷீட்டில் இமீடியட்டாக தேவையில்லை. அது அதெல்லாம் இன்டர்வியூ போகும்போது நீங்கள் வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்கள் அங்கே காமிச்சா போதுமானது உங்களுக்கு அது. சரி, இப்போது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு எனி டிகிரி அவ்வளோதாங்க. அது நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் இருக்கலாம். இது டிசைரபிள் கம்ப்யூட்டர் நாலேஜ் அவ்வளோதான். ஒர்க்கிங் கம்ப்யூட்டர் நாலேஜ் சொல்லியிருக்காங்க பாருங்கள், டிசைரபிள் அவ்வளோதான். இந்த கேஸில் ஒர்க்கிங் நாலேஜ், ஒர்க்கிங் அவர் எம்எஸ் வேர்டு எம்எஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணோம் இல்லையா, அவர் எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் இல்லையா. பேங்க்கில் சில பேர் புதுசாக ஜாயின் பண்ண மவுஸ் ஆப்ரேட் பண்ண கூட தெரியல இருக்காங்க. அந்த மாதிரியும் அவங்களுக்கு நெசசிட்டி இல்லை, படித்து முடிச்சுட்டு அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்க, ஜஸ்ட்டு போட்டிருக்காங்க அவ்வளோதான். இதுக்காக கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்லாம் தேவையான அதெல்லாம் தேவையில்லை. அது டிசைரபிள் அவ்வளோதான் போட்டு வச்சுருக்காங்க. அது எனி டிகிரி பட்டு 10th படிச்சுட்டு +2 படிச்சுட்டு டிகிரி பண்ணியிருக்கணுங்க. அது நீங்கள் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சில பேர் 10th படிச்சுட்டு நேராக டிகிரிலாம் போயிருந்தால் எலிஜிபிள் கிடையாது. பட் 10th +2 அதர்வைஸ் இன்ஸ்டெடாக +2 ஐடிஐ படிச்சிருக்கணும், இல்லை டிப்ளமோ படிச்சுட்டு டிகிரி படிச்சிருக்கலாம். சரியா. நெக்ஸ்ட்டு ஸ்கேல் 1 ஆஃபீஸர், அதுக்கும் எனி டிகிரி தாங்க. இதுவும் பர்சன்டேஜ் மார்க்கில் எதுவும் போடவே இல்லை அவங்க. எனி டிகிரி இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் ஸ்கேல் 1 ஆஃபீஸர். பட்டு முன்னுரிமை சொல்கிறாங்க, ப்ரிஃபரன்ஸ் சொல்லிட்டு முன்னுரிமை யாருக்கெல்லாம் தராங்க, அக்ரிகல்ச்சர் படித்தவங்க, ஹார்டிகல்ச்சர் படித்தவங்க, ஃபாரஸ்ட்ரி அனிமல் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட படித்தவங்க. இது முன்னுரிமை தான். நீங்கள் அதை படிச்சுட்டு வந்து உடனே நான் எலிஜிபிள் இல்லையா அவங்கள தான் பண்ணோம் அந்த மாதிரி இல்லாது, ஜஸ்ட்டு போட்டிருக்காங்க அவ்வளோதான். அது இந்த வெட்னரி சயின்ஸு அக்ரிகல்ச்சர் கிட்டத்தட்ட எல்லாம் டிகிரி தான். இப்போ அக்கௌண்டன்சி இருக்கா, ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ் ஓகே, ஸ்டேட் லாங்குவேஜ் வந்து ப்ரிஃபரபிள் போட்டிருக்காங்க அவ்வளோதான். லா படிச்சிருக்காங்க, எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்காங்க, அக்கௌண்டிங் பிகேம்லாம் வருவாங்களே. இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஜினியரிங்கில் வருது இல்லையா, ஐடிலாம் வருது இல்லையா, எல்லாமே எலிஜிபிள் அவ்வளோதான். சரி, அகெயின் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து ஒர்க்கிங் கம்ப்யூட்டர் நாலேஜ் டிசைரபிள் அவ்வளோதான். அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
தட் இஸ் மல்டிபர்பஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்குல்ல மல்டிபர்பஸ், அதுக்கும் ஸ்கேல் 1 ஆஃபீஸருக்கும் எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை, ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போதும். இப்போ நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணக்கூடாது அப்படி கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டு கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட்டு ஸ்கேல் 2 ஆஃபீஸர் இருந்தீங்கன்னா பாருங்கள் 2 years அண்ட் ஆஃபீஸர் இந்த பேங்க் அண்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணியிருக்கணும். நான் சொன்னது புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேல் 2 ஆஃபீஸர் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கில் கிளர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஆர்ஆர்பிலே நீங்கள் கிளர்க்காக ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் வரும்போது ஆஃபீஸராக ஆசைப்படுவீங்க இல்லையா, அவங்களாம் அதிகமாக ட்ரை பண்ணுவாங்க. அது நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கேல் 2 ஸ்பெஷலிஸ்ட்டு மேனேஜர் சொல்கிறாங்க, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் மேனேஜர் சொல்கிறாங்க இல்லையா, 1 year இந்த ரிலவெண்ட் ஃபீல்டு. சப்போஸ் நீங்கள் எம்பிஏ மார்க்கெட்டிங்காக இருந்தால் மார்க்கெட்டிங்கில் அந்த 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் சரியா. நெக்ஸ்ட்டு அண்டு ஸோ ஆன், அது நீங்கள் உங்கள் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு என்ன அதை படித்து பார்த்துங்களேன். நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் இது வித்து ஜிஎஸ்டிங்க, எல்லாமே ஜிஎஸ்டி சேர்த்து தான் போடுறாங்க அது. சரி, இப்போ அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த ஸ்கேல் 1 ஆஃபீஸர் ஸ்கேல் 2, 3 எல்லாமே 175 rupees ஃபார் எஸ்சி எஸ்டி அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், 850 ஃபார் ஆல் பிசி எம்பிசி ஜென்ரல் எல்லாமே 850 பே பண்ணோம். ஸ்கேல் 1, 2 எல்லாமே சேம் தான். பட்டு நீங்கள் ஸ்கேல் 1 அப்ளை பண்ணுறீங்க, மல்டிபர்பஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா 2 different பீஸ் பண்ணும், வேறு அப்ளிகேஷன் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும். ஒரே அப்ளிகேஷனில் அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டும் ஸ்கேல் 1 ஆஃபீஸரும் அப்ளை பண்ண முடியாது. டிஃப்ரெண்ட் எக்ஸாமினேஷன், இந்த டேட்டும் அந்த டேட்டு கிளாஸ்லாம் ஆகாது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எக்ஸாம் டேட் வேறவும் ஸ்கேல் 1 ஆஃபீஸர் எக்ஸாம் டேட்டும் டிஃப்ரெண்ட் டேட்டில் தான் கண்டக்ட் பண்ண. பட் ஸ்கேல் 1, 2, 3 ஒரே டேட்டில் தான் இருக்கும். அதை அவங்க சொல்லும்போது சொல்லிட்டாங்க இல்லையா, ஸ்கேல் 1, 2, 3 ஏதாவது ஒன்று தான் அப்ளை பண்ணணும். சரியா. நெக்ஸ்ட்டு இந்த ஆன்லைன் preliminary எக்ஸாமினேஷன் பாருங்கள். இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் வராதுங்க. ரீசனிங் அபிலிட்டி 40 question, நியூமரிக்கல் எபிலிட்டி 40, டோட்டலாக 80 question தாங்க. ஓவரால் வந்து 45 டைம் தான். நீங்கள் ஐபிபிஎஸ் கிளர்க்கு பிஓவில் எக்ஸாமினேஷன் செக்ஷன் வைஸ் செப்பரேட் பண்ணியிருப்பாங்க 20 minutes, இங்கே அப்படி கிடையாது. மொத்தமாக 45 minutesல நீங்கள் 80 question ஆன்சர் பண்ணணும், அவ்வளோதான். அது யார் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்க எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அது இங்கிலீஷில், பட் மெயின் எக்ஸாமினேஷனில் இங்கிலீஷ் வரும் சரியா. அண்டு ஸ்கேல் 1 ரீசனிங் அண்டு ஆப்டிடியூட், இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் எபிலிட்டி சொல்லியிருக்காங்களா, இங்கே குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் எஸ்டர்டே வீடியோலாம் அரித்மெட்டிக் சீரீஸ்னு புதுசாக ஒன்று ஆரம்பித்து போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்காக தாங்க அது. இதில் நியூமெரிக்கல் எபிலிட்டியில் அரித்மெட்டிக்கும் நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் டேட்டா இன்டர்பிரேஷன், கோஆர்டினேஷன், நம்பர் சீரீஸ்லாம் வரும் இல்லையா, அது அதிகமாக வரும். அதுக்கு தான் அந்த கிளரிக்கல் தான். நியூமெரிக்கல் எபிலிட்டி சீரீஸும் செப்பரேட்டாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இயர் ஆல்சோ ரீசனிங் அண்டு ஆப்டிடியூடு. பட் இங்கே கிளரிக்கல் லெவல் ரீசனிங் இருக்கும், இங்கே ஆஃபீஸர் லெவல் ரீசனிங் இருக்கும், அவ்வளோதாங்க. ப்ராப்ளம் சால்விங்கும் அதிகமாக இருக்கும் அது சரியா. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுமே போத் குவாலிஃபை ஆகணும், அவ்வளோதான். கேண்டிடேட் போத் போஸ்ட் அவுட் டு குவாலிஃபை டெஸ்ட் பை செக்யூரி மினிமம் பாஸ் மார்க்கு, நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஈச் கேட்டகரி ரெக்குவயர்மெண்ட் வில் பி ஷார்ட் லிஸ்ட், ஈச் கேட்டகரி வந்து மினிமம் மார்க்கு எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க சரியா. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் நேம் ஆஃப் த டெஸ்ட்டு ரீசனிங் மெயின் எக்ஸாமினேஷனில் ரீசனிங் அண்டு கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் ஆர் நியூமெரிக்கல் எபிலிட்டி மெயின் எக்ஸாமினேஷன் சரியா. பட் இங்கே ஈச் 40 question வருதுங்களா. ரீசனிங் மட்டும் 50 மார்க்கு, கம்ப்யூட்டர் 20 marks, ரிமைனிங் நியூமெரிக்கல் 50 marks. நம்பர் ஆஃப் கொஸ்டின் டிஃபர் ஆகும். தட் இஸ் ஓவரால் 200 question 200 மார்க்குங்க. 2 hours 120 minutes டைம் தராங்க ஓகேவா. இங்கே இப்போ ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி, இங்கிலீஷ் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க இல்லையா, எஸ்பிஐ கிளர்க்கெல்லாம் ப்ரிப்பேர் தானே பண்ணிகிட்ருப்பீங்க. ஜென்ரல் அவேர்னஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸுங்க, மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ். அது நீங்கள் பாஸ் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் லேட்டஸ்ட் அப்டேட்னு உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறவங்களுக்கு அது மெயின் எக்ஸாம் கிளாஸே எடுக்கலாமே, அதில் என்ன இருக்குது இல்லையா, ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம அது. இது மெயின் எக்ஸாமினேஷன். ஸ்கேல் 1 ஆஃபீஸர் அதே தாங்க, ரீசனிங், கம்ப்யூட்டர், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் அண்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா உங்களுக்கு. இதாங்க அது, ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். பாருங்கள் மோரலில் சேம் தான். இங்கே ஸ்டாண்டர்டு டிஃபர் ஆகும். ரீசனிங் வந்து ஸ்டாண்டர்ட் டிஃபர் ஆகும். கிளரிக்கல் ஒரு ஸ்டாண்டர்டும் ஆஃபீஸர் ஸ்டாண்டர்டு வைக்க தான் செய்வாங்க இல்லையா, அவ்வளோ தான் வித்தியாசம் அது.
நெக்ஸ்ட்டு அந்த கால் லெட்டர் ஆல்ரெடி எஸ்பிஐ கண்டக்ட் பண்ணாங்க பாரு, அதே போல் தான் எஸ்பிஐலே சொன்னேன் இல்லையா, ப்ரிலிமினரி எக்ஸாம் ஆல் டிக்கெட்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போவீங்க இல்லை, கால் லெட்டர்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போவீங்க இல்லையா, அதெல்லாம் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. பார்த்து ஃபோட்டோஸ்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பாருங்கள், ஒரு 25-30 ஃபோட்டோஸ் வந்து அப்போவே எடுத்து வச்சுக்க சொன்னேன் இல்லையா. சப்போஸ் இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஒரு 25 to 30 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்துங்க. பேக்ரவுண்ட் வந்து லைட் கலராக இருக்கணும், டார்க்காக இருக்கக்கூடாது. ஏன் 25 ஃபோட்டோஸ் அப்படின்னா, நீங்கள் அபிபிஎஸ் கிளர்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க, பிஓ அப்ளை பண்ண போகிறீங்க, எஸ்பிஐ கிளர்க்கு அப்ளை பண்ணிட்டீங்க, பிஓ இருக்குது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, ப்ளஸ் இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் ஆஃபீஸர் கிளர்க்லாம் அப்ளை பண்ண போகிறீங்க இல்லையா. பாஸ் பண்ணிவிட்டு போகும்போது நீங்கள் ஈச் ஒரு 4 ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் ஆர் இன்டர்வியூ போகும்போது 4 ஃபோட்டோஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ ப்ரிலிமினரி என்ன ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அதே ஃபோட்டோ தாங்க மெயின் எக்ஸாமினேஷன் எடுத்துகிட்டு போகணும். டிஃபர் ஆச்சுன்னா ரிஜெக்ட் பண்ண, நோ கொஸ்டின், அங்கே போய் சார்லாம் கேட்க முடியாது, ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம், அவ்வளோ தான், கெட் அவுட்னு சொல்லிவிடுவாங்க. அது கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் ஒரு விஷயத்துக்கு போகிறீங்கன்னா உங்கள் சைடு மிஸ்டேக்லாம் பார்த்துக்கணும் இல்லையா. அண்ட் ஸ்கேல் 2 அதே தான். ஸோ இந்த ஸ்கேல் 2லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண சொல்லி ஒரு ட்ராப் பாக்ஸ் வச்சுருவேன், அதை ட்ராப் பண்ணிட்டு போக சொல்கிறாங்க. அது உங்கள் எலிஜிபிள், நீங்கள் ஸ்கேல் 2 இருந்தீங்கன்னா அது பார்த்துங்களா, அது சம்மந்தப்பட்டது. சரியா. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் மீடியம் ஆஃப் இன்செக்ஷன், அவ்வளோதாங்க. தமிழ்நாடு பீப்புள் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் அப்படி சொல்லி வச்சுருக்காங்க, அவ்வளோதாங்க. லாங்குவேஜ் வந்து மஸ்ட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கேல் 2 ஆஃபீஸருடைய அந்த மெயின் எக்ஸாமினேஷன், அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு அவங்களாம் சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான். ஸ்கேல் 2 ஸ்கேல் 3 எல்லாமே சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான். சரியா. டைரெக்டாக எக்ஸாம் எழுதிடுறாங்க. ஸோ டைரெக்டாக ரீசனிங், கம்ப்யூட்டர், ஃபினான்ஷியல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸில் இந்த ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வருது இல்லை, எக்கனாமிக்ஸ், சோஷியல் எக்கனாமிக்ஸ்லாம் வருது, அது எடுப்பாங்க. இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, குவான்டிட்டி டேட்டா அண்ட் பேஷன், இது எல்லாமே தட் இஸ் எஸ்பிபிஓவில் வரும் இல்லையா, மோரல்லெஸ் அதே தாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின், நம்பர் ஆஃப் மார்க், ஓவரால் 2 hours டைம் தராங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்கேல் 2ல் ஸ்பெஷலிஸ்ட்டு கிரேட் சொல்கிறேன், எஸ்ஓ மாதிரி சொல்லுவோம் இல்லையா நம்ம, அந்த கேட்டகரி. அது நீங்கள் எலிஜிபிள் இருந்தால் எலிஜிபிள் இருக்கும், அதை பார்த்துங்க. அது டவுட்டாக இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது ஸ்கேல் 3 அதே போல் தாங்க உங்களுக்கு அது. சரியா. நெக்ஸ்ட்டு ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் புக்லெட்டு அதில் ஒன்று அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்கள், இன்ஃபர்மேஷன் புக்லெட்டு. ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எப்படி வரும், என்னென்ன கொஷின்ஸ் வரும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே போட்டிருப்பாங்க. அது அங்கே இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா. ஆஸ் யூஷுவல் பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர், ஆல் ப்ரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன், சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்கும் அப்படி தான். அது பெனால்ட்டி மார்க்லாம் 1/4 நெகட்டிவ் மார்க்னு தெரியல உங்களுக்கு அது. நெக்ஸ்ட்டு இது இந்த ப்ரிலிமினரி ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அப்படி சொல்கிறாங்க இல்லையா. அது நீங்கள் இந்த எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி கம்யூனிட்டி இருந்தீங்கன்னா அது ஆன்லைனில் எடுப்பாங்க. அது லாஸ்ட் இயர் பண்ணாங்க அது. பட் அதை நாங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, கேன்சல் பண்ண சான்ஸ்னு சொல்லியும் வச்சுருக்காங்க. சரியா. ஆன்லைனில் எடுப்பாங்க கிளாஸ், என்ன போய் பார்க்க போகிறேன், எலிஜிபிள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரியா. அது அப்ளை பண்ணலாமா, எலிஜிபிளாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அட்டன் பண்ணுறதா இல்லை நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும். சரி, அட்டன் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ஈஸியாக இருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள், இல்லை கிப் பண்ணிங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்டர்வியூலாம் வந்து அப்ளிகபிள் போஸ்ட்டு இன்டர்வியூ இருந்தால் கூப்பிடுவாங்க, அவ்வளோதாங்க. அப்ளிகபிள் ஃபார் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3 எல்லாமே இன்டர்வியூ. கிளரிக்கல் நோ இன்டர்வியூ இல்லையா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரப் ஷீட்டு, கால் லெட்டர், ஐடி ப்ரூஃப் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வில் பி யூஸ்டு. ரப் ஷீட்டு கெப்ட் ஈச் கேண்டிடேட், டெஸ்க் வில் பி யூஸ்டு கேண்டிடேட் ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன். அவங்களே அங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அது அதிலே போட்டு வந்து எடுத்துகிட்டு வரோட ரப் ஷீட்டாக யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, கொஷின்லாம் சால்வ் பண்ணி பார்க்குறீங்க பாருங்கள், அதை மடித்து எடுத்துகிட்டு வராதிங்க, அங்கேயே போட்டுட்டு வாங்க. சரியா. ஸ்கேல் 1 ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எல்லாமே கால் லெட்டர் ப்ரிலிமினரி அதே தான், ரிப்பீட்டேஷன் மோரல்லெஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணிக்க மாட்டோம், நீங்களே வச்ச மெயின் எக்ஸாம்ஸ் போகும்போது அலாங் வித் தட் எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதான். சரியா. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இல்லையா, இது ஆல்ரெடி ரிப்பீட்டேஷன் தாங்க, இது அவங்களே ரிப்பீட் பண்ணி வச்சுருக்காங்க. அது கேண்டிடேட் கேன் அப்ளை போஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபிள் அண்ட் ஆல்சோ எனி ஒன் ஆஃப் த போஸ்ட் ஸ்கேல் 1, 2, 3, 4 சொல்லியிருக்காங்க பாருங்கள். 1, 2, 3ல் நீங்கள் ஸ்கேல் 1 அப்ளை பண்ணுங்க சொன்னேன் இல்லையா, அவ்வளோதான். சரி, ரிப்பீட்டேஷன் தான் அது. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸில் அந்த சைஸில் இருக்கணுங்க, அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அது ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக எஸ்பிஐக்கு அப்ளை பண்ணிங்களா, அந்த 30 ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்து வச்சுருந்து அதை ஸ்கேன் பண்ணி வச்சுருந்து அதே ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாங்க. அது உங்களுக்கு யாராவது பண்ண முடியலன்னா மெயில் பண்ணுங்கள், உங்களுக்கு அது கரெக்டான சைட் ஃபிக்ஸ் பண்ணி ரிப்ளை பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்க நீங்கள். நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் எழுதணும் இல்லையா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எழுதுனீங்க இல்லையா, அதில் டேட் போட்டு வச்சுருந்தாங்க, அந்த டேட் ஆஃப் பர்த்லாம் போட்டு மென்ஷன் பண்ண, இங்கே ஜஸ்ட் அவ்வளோதான், ஐ போட்டு நேம் போட்டு இயர் பை டிக்ளேர் ஸோ. பட் ஞாபகம் வச்சுங்க, டிக்ளரேஷன் பிளாக் பென்னில் எழுதணும், பிளாக் பென்னு, ப்ளூ, ரெட்டெலாம் யூஸ் பண்ணக்கூடாது, பிளாக் கலர். சரியா. பால் பாயிண்ட் இங்கு பென் யூஸ் பண்ணாதீங்க, பால் பாயிண்ட் பென்னில்
பிளாக் கலரில் எழுதிட்டு அதை ஸ்கேன் பண்ணணும். ஃபோட்டோவும் இந்த டிக்ளரேஷன் லெட்டரும் நீங்கள் தட் இஸ் எழுதிட்டு ஸ்கேன் பண்ணி அந்த சொன்ன அந்த பர்டிகுலர் இமேஜ் பிக்ஸ் பண்ணியிருக்கல முன்னாடி அதை கரெக்டாக வச்சு அப்லோட் பண்ண முடியலன்னா மெயில் பண்ணுங்கள், அட்டாச் பண்ணி அதை கரெக்ட் சைஸ் பிக்ஸ் பண்ணி ஒரு ரிப்ளை பண்ணுற நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆன்லைன் ஃபீஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? அப்போது ப்ராசஸில் தான் இருக்கு இல்லையா? பட் நான் ஃபஸ்ட்டு 2 days உங்களை அப்ளை பண்ண வேணான்னு தான் சொல்லுவேன். அது நெக்ஸ்ட் இல்லையா, செகண்ட் டேவே தேர்ட் டே அந்த மாதிரி கூட அப்ளை பண்ணுங்க தான் சொல்லுவோம் இல்லையா? இனிமேல் டேட் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு இது வரைக்கும் டேட் இருக்காது. சரியா? பார்த்துங்க. ஆன்லைன் பேமெண்ட்டு தான் போட். அது இதெல்லாம் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான் அது. நெக்ஸ்ட்டு தட் இஸ் ஆன்லைன் ஸ்டார்டட் 8th June ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப் டு 28 லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேவா? அது தட் இஸ் இப்போது டுடே வந்து மேபி Thursday இல்லையா? ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, நெக்ஸ்ட் ஒரு 4 daysல அப்ளை பண்ணி முடிச்சிருங்களேன். வெயிட் பண்ணாதீங்க, இதை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பாருங்கள். லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம், ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதை அப்புறம் பார்த்துக்கலாம். இதை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பாருங்கள். அது லாஸ்ட் மினிட்ஸில் அப்ளை பண்ணாதீங்க. அது அந்த கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறது ப்ரீ எக்ஸாமினேஷன் இந்த டேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டக்ட் த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ஸோ இந்த பீரியடில் போட்டிருக்காங்க. அது உங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஜூலை ஆர் ஆகஸ்ட்டு. டவுன்லோட் கால் லெட்டர் ஜூலை எண்ட் ஆர் ஆகஸ்ட்டில் இருக்கும். சரி, ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட் வீக் இருக்கலாம், செகண்ட் வீக் இருக்கலாம். ஆகஸ்ட் மந்தில் ஷிஃப்ட் 1 to 3 போடுவாங்க. சாட்டர்டே சண்டே டேட் போடல, மந்த் மட்டும் போட்டிருக்காங்க. அது ரிசல்ட் செப்டம்பரில் வரும். மெயின் எக்ஸாமு சிங்கிள் எக்ஸாமினேஷன் செப்டம்பரில் வச்சுருவாங்க. எல்லாமே போட்டுறாங்க. இன்டர்வியூ இந்த டேட்டில் தான் இருக்கும், இந்த டேட்டில் தான் போடுவோம். அலாட்மெண்ட் எல்லாமே ஜனவரி 2021 முடிச்சிருவாங்கோ. சரியா? ஜனவரி 2021 முடிஞ்சிடும் உங்களுக்கு. அது ப்ரிலிமினரி மெயின் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கு. அது நெக்ஸ்ட்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். அது சரி, அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் ட்ரைனிங் இருக்கு இல்லையா, சம்மந்தப்பட்டது வந்து இஸ் பாசிபிள் சேஃப் ஸோன்னு சொல்லியிருக்காங்க. பாரு, அதுதான் அது. ஓகே, நெக்ஸ்ட்டு வேக்கன்சிங்க. அது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வேக்கன்சி SC ST OBC அண்டு ஜென்ரல். ஃபார் தமிழ்நாடு அம்மனி வேக்கன்சி இருக்குது. ஃபார் தமிழ்நாடு SC கேண்டிடேட்டு, ST அண்டு OBC இது ஜென்ரல் கேட்டகரி. இது ஃபிசிக்கலி சேலஞ்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்துக்கணும். அது இப்போ வேக்கன்சி வந்து ஆக்சுவலி ஜென்ரல் 52 இருக்குது, 152 இருக்குது பாருங்கள். OBC 84 இருக்குது. நீங்கள் எலிஜிபிள் இருந்தால் OBC அப்ளை பண்ணுங்கள், இல்லையே ஜென்ரல் அப்ளை பண்ணுங்கள். அது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு கூப்பிட்டு பேசிட்டு பண்ணலாம். அது உங்களுக்கு அது வேக்கன்சி கம்மி அதிகமாக பார்த்துட்டு இருக்கக்கூடாதுங்க. அது அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அது நெக்ஸ்ட்டு இது வித்தின் தமிழ்நாடு தானே. ஸ்கேல் 1 ஆஃபீஸர். தமிழ்நாடு SC ST OBC அண்டு ஜென்ரல் ஸ்கேல் 1 ஆஃபீஸர். ஓகேவா? வேக்கன்சிலாம் பார்க்கவே கூடாது. ஆமணி வேக்கன்சி இருக்குது, இவ்வளோ இருக்குது, அவ்வளோ இருக்குது. அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் எஃபோர்ட் போட்டு மேக்ஸிமம் என்னவோ ட்ரை பண்ணி பாருங்கள். அது நெக்ஸ்ட்டு ஸ்கேல் 2 ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எலிஜிபிள் இருக்கிறவங்க பார்த்துங்க நீங்கள். அது சரியா? இது மேக்ஸிமம் வேக்கன்சியை காணுது. ஆக்சுவலி தமிழ்நாட்டுக்கு நோ வேக்கன்சி தான் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்கு பாருங்கள், தமிழ்நாடு எல்லாமே 00 தான் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. சரியா? பட் அவங்க ரொம்ப சீரியஸாக ஸ்கேல் 2 ஆஃபீஸர் ஸ்கேல் 3 தான் சொல்லிட்டு இருந்தாங்களே, வேக்கன்சியே போடல அவங்க. அது நெக்ஸ்ட்டு இதுதான் அந்த வேக்கன்சிஸ்லாம் சொன்ன பாருங்கள். இந்த தமிழ்நாடு பாருங்களேன், அவங்க ஸ்கேல் 3 2 அப்ளை பண்ணக்கூடாது, அப்ளை பண்ணலாம் சொல்லி வச்சாங்க இல்லையா. ஸோ எல்லாமே 000 போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான். சரியா? அதெல்லாம் போட்டு ஒரி பண்ணிக்க வேண்டாங்க. நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்ளை பண்ணுங்கள் அண்டு ஸ்கேல் 1 ஆஃபீஸர் அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான். சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸர்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் ஸ்கேல் 1க்கு எலிஜிபிள் இல்லாமல் இருந்தீங்கன்னா, ஒருவேளை ஸ்கேல் 2 ஸ்கேல் 3 எலிஜிபிள் வேக்கன்சி இல்லையே உங்களுக்கு, உங்கள் ஆப்ஷனுக்கு எதாவது இருக்கா பாருங்கள். சம்திங் எதாவது இருந்தால் அப்ளை பண்ண முடியும், அப்ளை பண்ணுங்கள். அது நாங்கள் வேறு ஸ்டேட் அப்ளை பண்ணலாம்னா பண்ணலாம். தமிழ்நாடு விட்டு அதர் ஸ்டேட் கூட பண்ணலாம். நீங்கள் லாங்குவேஜ் தெரியும். சப்போஸ் உங்களுக்கு நான் தெலுங்கு நல்லா தெரியும்னா ஆந்திரா அப்ளை பண்ணலாம். கன்னடம் தெரியும்னா நீங்கள் கர்நாடகா அப்ளை பண்ணலாம். மலையாளம் நல்லா தெரியும்னா கேரளா அப்ளை பண்ணலாம். அது உங்கள் சாய்ஸ் தான் உங்களுக்கு. அது சரியா? ஸ்டேட் லாங்குவேஜ் மஸ்ட். இது எக்ஸாமினேஷன் சென்டர் சென்னை வரும் பாருங்கள். எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாடு இங்கே இருக்குது பாருங்களேன், சென்னை. உங்கள் ரிலவெண்ட்டாக பக்கமாக எது இருக்கோ அதை போடுங்க. அது எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக பார்த்த சில பேர் சென்னையிலேருந்து இப்போது கோவிட்டுக்காக ஊருக்கு போயிட்டுருப்பீங்க இல்லையா. நீங்கள் அதர் ஸ்டேட் பீப்புளாக இருப்பீங்க. சென்னையிலேருந்து இப்போ கோவிட்டுக்காக நீங்கள் ஊருக்கு போயிட்டுருப்பீங்க, ரிட்டன் ஆகிருப்பீங்க இல்லையா.
இப்போ நீங்கள் சப்போஸ் மதுரையில் இருந்துட்டு மதுரையை அப்ளை பண்ணிட்டு சென்னை வந்துட்டு திரும்ப அங்கே போயிட்டு வரணும். சரியா? ஒரு சென்னை இருந்த மதுரை அந்த ட்ராவலிங்லாம் கரெக்டாக பார்த்துங்க. அது எங்கெங்கே எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த நியரஸ்ட் சென்டரில் தான் போடுவாங்க. அதை பார்த்துக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு அது அந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்காக வச்சுருக்காங்க. அது சேஃப்டி அந்த மாதிரி விஷயத்துக்கு வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இந்த டிக்ளரேஷன் எக்ஸாமினேஷன் போகும்போது எனக்கு இதெல்லாம் இருக்குது இல்லை அப்படின்றது நீ எஸ்ஆர் நோ போட்டு தரணும். அவ்வளோதான். இது சேஃப்டினஸ் பார்க்குறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த எஸ்சி எஸ்டி கேட்டகரிலாம் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அவங்களோட ஃபார்மேட் சொல்லி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தாங்க அது. இதில் ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கும். அவ்வளோ எல்லாமே இருக்காது. நீங்கள் ஆல்ரெடி இந்த சர்டிஃபிகேட் கையில் வச்சுருந்தா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கா பாருங்கள். பட் அது தமிழில் மட்டுமே இருக்கக்கூடாதுங்க. இந்த விஷயம் இங்கிலீஷ்லேயும் இருக்கணும். இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் தமிழ் இருக்கணும். இங்கிலீஷ்லேயாவது இருக்கணும். அது தமிழில் மட்டுமே இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஜென்ரலாக பேங்க்கில். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தால் போதுமானது. எல்லாமே வராது. பிகாஸ் டிஃப்ரெண்ட் இயர் பீரியடில் டிஃப்ரெண்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து சில கேஸ்ட்டை வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணாங்க. அது அதனால் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும் உங்களுக்கு. அது எல்லாமே பார்த்துட்டு இருக்க வேண்டாம் நீங்கள். அது சரியா? இந்த ஃபார்மேட்டில் இருக்கான்னு பார்த்துங்க. அது நெக்ஸ்ட்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்களேன். நீங்கள் தரணும் அப்ளிகபிள் த கேஸ் ஆஃப் ஷெட்யூல் சோன்ஸ் ஹேவிங் மைக்ரேன் ஸ்டேட்டு வேறு டெரிட்டரி அந்த மாதிரி விஷயங்கள் தான் அது. சரியா? நெக்ஸ்ட்டு ஓபிசி. இது சொன்னது எல்லாமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சம்மந்தப்பட்டு டிஸ்கஸ் பண்ணும்போதே ஓபிசி கேட்டகரி யாரெல்லாம் வருவாங்க என்னென்ன பண்ணலாம் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஓப்பனாக பேசியிருந்துங்க உங்களுக்கு. அது சரி, யாராவது டவுட் இருந்தால் அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது இந்த சர்டிஃபிகேட் இப்படி வரும், திஸ் இஸ் சர்டிஃபிகேட் சோன்ஸோ அப்படின்ட்டு அந்த சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட்டு தான் இருக்கும். சரி, அது சர்டிஃபிகேட் ஃபார் டிசேபிலிட்டி யாருன்னா இருந்தீங்கன்னா அதை வாங்கிட்டு போனோங்க நீங்கள். அது ஓகேவா? இன்ஃபர்மேஷன் அவ்வளோதாங்க. அது எஸ்பிஐ அப்ளை பண்ணிங்க இல்லையா, அதே தான் இது. புதுசாக யாரும் அப்ளை பண்ண ஒரே டவுட் என்ன, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டும் ஸ்கேல் 1 ஒரே டைமில் அப்ளை பண்ணலாமா கூடாதான்னு பண்ணலாம். ஸ்கேல் 1 to 3 ஏதாவது ஒன்று தான் பண்ணணும். ஸ்கேல் 1 அப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. எலிஜிபிள் இல்லை, நீங்கள் ஸ்கேல் 1 அப்ளை பண்ண எலிஜிபிள் இல்லை, 2, 3 எதாவது பண்ண சான்ஸ் இருக்குது. வேகன்சி அங்கே ரொம்ப காணும். அதையும் பார்த்துங்க. அது எதாவது டவுட் இருந்தால் அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரி, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கரெக்டாக அப்ளை பண்ணி முடிங்களா? லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா யாரோ லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணாங்க. டேட் ஆஃப் பர்த் தப்பாக போட்டுட்டேன், பழைய ஃபோட்டோ போட்டுட்டேன், அதர்வைஸ் வந்து ஃபோன் நம்பர் தப்பாக கொடுத்துட்டேன், இன்றைக்கி மெயில் ஐடி அந்த மாதிரிலாம் நிறைய சில பேர் 2 டைம் பே பண்ணாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வேஸ்ட்டாக போகும் உங்களுக்கு. அது 850 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் வீணாகாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்த்து அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. எதாவது டவுட் இருந்தால் கூப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்கு கிளர்க் அண்ட் ஆஃபீஸர் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கான மார்க் டெஸ்ட் என்னென்ன பண்ணலாம், எந்த ஏரியாவில் இருக்குது, என்ன மாதிரி பண்ணால் சக்ஸஸ் பண்ண முடியுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம். அது சரியா? தேங்க்யூ.